ஆண்டவரும் அருமரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நமக்குள்ள ஒரு கேள்வி, தேவன் என்னை மறந்துட்டாரோ என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் என் தெய்வம் தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரு வார்த்தை, தேவன் நம்மை மறக்கவே மாட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும் என்பதை தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 21வது வசனத்தில், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையில் நீ என்கிற பதம் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறதை நீங்கள் நன்றாய் கவனிக்க முடிகிறது அல்லவா? அப்படி என்றால் நீ என் தாசன் என்கிறார், இஸ்ரவேலே என்று என்ன செய்கிறார், கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் யாக்கோப்பை அவர் இஸ்ரவேலாக என்ன செய்தார், மாற்றினார். சில கால தாமதம் ஆகுது அப்படின்னாலே தேவன் நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக தான் என்ன செய்கிறார், நடத்துகிறார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். நீங்களே அவசரப்பட்டுறாதீங்கன்னு ஆவியானவர் பேசுகிறார். சில காரியத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, கர்த்தர் பேசாமல் இருக்கும் பொழுது கூட, இல்லைன்னா நம்முடைய காரியத்தில் கர்த்தர் மௌனமாக இருக்கும் பொழுது கூட நம்ம ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம தான் அவசரப்பட்டுருவோம். கர்த்தர் பேசாமல் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் பேசி ஒரு காரியத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை 2 பேரை எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதை என்ன செய்யப்படும், கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள் என்று சொல்கிறார். இதை யாராவது அவிழ்க்கும் போது உங்களிடத்தில் கேட்டால் இது என் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார்கள். அதே போல போய் கழுதையும் கழுதை குட்டியும் கண்டார்கள். அவிழ்க்கும் பொழுது கேட்கிறார்கள், என் ஆண்டவருக்கு தேவை என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தையின்படி அந்த அவிழ்க்கும் பொழுது அதனுடைய எஜமான் வந்து ஒரு வார்த்தை என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அங்கே அவமானமும் இல்லை, அங்கே நிந்தனையும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் தடைகளும் இல்லை. ஆண்டவர் பேசி ஒரு காரியத்தை செய்வோம்னா, ஆண்டவர் பேசி ஒரு காரியத்துக்கு நம்ம இறங்குவோம் என்றால் அந்த காரியத்தில் சக்ஸஸாக என்ன செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் பேசாதபடிக்கு நம்ம சில காரியத்தை செய்கிறதுனால தான் நீங்கள் தோல்வியை கண்டிருக்கிறீங்க, சில அவமானத்தை கண்டிருக்கிறீங்க, சில அவச்சொற்களை கண்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் உன்னை மறக்கலை, நான் உன் பேரில் நினைவாக தான் இருக்கிறேன், உன் பிள்ளைகள் பேரில் நினைவாக தான் இருக்கிறேன், உன் பிஸ்னஸ் பேரில் நான் நினைவாக தான் இருக்கிறேன், உன் பேரில் கொஞ்சம் நினைவாக தான் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய காலம் இது அல்லப்பா, கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் அதினதின் காலத்தில் நான் நேர்த்தியாக என்ன செய்கிற தேவன் என்பதை நீ விளங்கிக்கோ அப்படின்னு சொல்லி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த வார்த்தையை கொண்டு உன்னை எச்சரித்து உணர்த்தி உனக்காக என் தெய்வம் பேசி கொண்டிருக்கிற. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் பேசுகிற வரைக்கும் காத்திருங்க. நிச்சயமாக நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறார், கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் உன்னை மறக்கலைன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளோடு கூட பேசுனதுக்காக நன்றி, பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு பேசியிருக்கு. இன்னும் உடைய பிள்ளைகள் பொறுமையாக இருந்து நீர் ஆண்டவரை தருகிற ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும். அதை நாங்கள் இன்னும் விசுவாசித்து ஓட கற்றுக்கிருப்பதாரும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.